வணக்கம். வாழ்க வளமுடன். கோமாதா சோதிட ஆய்வு நிலையம், சோதிடர் வே. வெள்ளைசாமி, இளம்புவனம், எட்டயாபுரம், தூத்துக்குடி மாவட்டம். அன்பர்களே, ரிஷபராசியில் கேது இருக்கின்ற பொழுது அங்கே என்ன பலனை ஏற்படுத்துவார் என்பதை நாம் இப்போ இந்த காணொலியிலே விளக்க இருக்கின்றேன். ரிஷபம் சுக்கிரனின் வீடாக இருப்பதால் சுக்கிரன் வீட்டில் கேது இருப்பது மனைவிக்கு ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தீங்கு ஏற்படுகின்ற வகை அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தீய வழிகளில் பொருள் ஈட்டுதல், பொருட்கள் அழிதல், பொய் பேசுதல், போலியான நட்பு, சூட்சமமான பேச்சுக்கள். ரிஷபராசியில் சுக்கிரன் கேது இருக்கின்ற பொழுது இந்த காணொலியில் சொன்ன விஷயங்கள் அங்கே இருக்கும் என்பதைத்தான் இங்கே நாம் விளக்கின்றோம். ரிஷபராசியில் கேது என்பதை நாம் அன்பர்களே உங்கள் சாதக ரீதியாக உங்கள் சாதகத்தை கையில் எடுத்துக்கொண்டு கேது பகவான் எங்கே இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை நான் வழங்கி கொண்டிருக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.